الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய அடிமைத்தனத்தை தாங்கள் ஒரு அடிமை என்பதனை உணர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஒரு அடிமை எப்போதும் தன்னுடைய எஜமானரை சார்ந்து வாழ்வார். எதையும் தன்னால் சாதித்துக் கொள்ள முடியும், என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்கிற பார்வை ஒரு அடிமைக்கு இருக்காது. ஒரு அடிமை எந்த காலத்திலேயும் தன்னை எப்போதும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று கருத மாட்டார். ஒரு அடிமை எப்போதும் எஜமானரின் விருப்பத்திற்கு ஏற்ப தன்னை செயல்படுத்துவார். அடிமையாக இருப்பவர் எஜமானரின் உத்தரவை மீற மாட்டார். இது போன்று ஒரு அடிமை அடிமையாக இருக்க வேண்டும் என்பதனை அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களில் ஆகச் சிறந்த அடியாராய், ஒரு நன்றி செலுத்திய அடியாராய் இந்த உலகில் வாழ்ந்து வழிகாட்டி சென்றார்கள். காலப்போக்கில் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் ஏற்றம் வருகிற போது நம்மை அறியாமல் நான் யார் தெரியுமா, எனக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன, நம்முடைய திறமைகள் என்ன என்று நம்மை நாமே பெரிதுபடுத்திக் கொள்ளக்கூடிய மனோநிலை நம்மில் ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹ்வை அதிருப்தி அடையக்கூடிய செய்யக்கூடிய செயல்களில் ஆக மோசமான ஒரு செயல் பெருமையும், எப்போதும் தன்னை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதை போல் கருதுவதும் மிக ஆபத்தானது என்று குர்ஆன் சொல்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணர்வை தன்னிடையும் போக்கியது மட்டுமல்லாமல் அருமை சஹாபாக்களுக்கும் அதை அடிக்கடி உணர்த்தியே வாழ்ந்தார்கள். இது ஒரு உறவுற மோகம் கொண்ட உலகம். எப்போதும் இப்போது இருக்கிற எந்த காரியத்தையும் விளம்பர அடிப்படையிலேயே அணுகுவதை பழக்கமாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்போதும் இந்த விளம்பர மோகம் பரவலாகிவிட்ட இன்றைய கால சூழலில் ஒவ்வொருவரும் தன்னை முன்னிலைப்படுத்துவதை ஏதாவது ஒரு கோணத்தில், அது யூடியூப்ல இருக்கலாம், ஷார்ட்ஸ்ல இருக்கலாம், பேஸ்புக்ல இருக்கலாம், அதுல இதுல ஏதாவது ஒன்றில் அப்படி ஒரு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற யதார்த்த உணர்வு, அப்படிப்பட்ட சிந்தனை மிகைத்திருப்பது என்பது காலத்தினுடைய மிகப்பெரிய அபாயம்.
குர்ஆன் 2 நபிமார்களை அடியார்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக கூறுகிறது. நிறைய நபிமார்கள் வாழ்ந்தார்கள். ஒரு அடிமையாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற பெருமக்கள் நிறைய பேர். 25 நபிமார்களை குர்ஆனிலே சொல்கிறான் என்ற போதிலும் 2 நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு அழகான பாராட்டை சொல்கிறான். கடந்த தினங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிஅமல் அப்து, அல்லாஹ்வுடைய அடியார்களில் மிக மிக நல்ல அடியார் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டுகிறார். ஒன்றாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் சோதனை என்றால் அவருக்கு வந்த சோதனையை போன்றல்லாமல் ஒரு உச்சகட்டமான சோதனையில் அவர்கள் பீடிக்கப்படுகிறார்கள். ஒரு நோய் வந்து அந்த நோய் சற்று முற்றி போனால் இருப்பவர்கள் சலிப்பு தட்டி சடைவு அடைவது என்பது யதார்த்தம். அது ஓரிரு நாட்கள் அல்ல, மாத கணக்கில் அல்ல, வருட கணக்கில், சுமார் ஒரு 18 ஆண்டு காலங்கள் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிற அந்த செய்தியின் அடிப்படையில் 18 ஆண்டு காலங்கள் அவர்கள் நோயின் உச்சத்தில் அவர்கள் தவிக்கிறார்கள். அந்த நோயின் உச்சத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் ஓடி போய்விட்டார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஒரு நபிக்கு இருப்பவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். பிள்ளைகள் இல்லை, மனைவி மக்கள் மற்றவர்கள் எல்லோரும் இல்லை, உறவுகள் எல்லாம் உதறி தள்ளிவிடுகிறது. அவருடைய உடலில் ஏற்படுகிற அந்த துர்நாற்றம் ஊரே சேர்த்து அவரை ஒதுக்கி வைக்கிறது. இந்த ஊர்ல இருக்கக்கூடாது என்றால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனையில் கொண்டு வந்து பார்த்தாலே ஒரு அபாயமாக தெரியும். அவ்வளவு ஆபத்தான சூழல். ஒரு காயம் காயம் ஆறாம அதுக்கு மேல நாளுக்கு நாள் அது சீழ் சலம் பிடிக்கிறது என்றால் பார்ப்பவர்கள் அதை அருகருப்பாக பார்ப்பது என்பது ஒரு மனித இயல்பது. ஒட்டுமொத்த உடலுமே காயம் பட்டு அதில் புழுக்கள் நெளிகிறது என்றால் அப்படி ஒரு காட்சியை கற்பனையில கொண்டு வந்து பாருங்களேன், யோசித்தாலே ஒரு மாதிரியாக இருக்கும் நம்முடைய சிந்தனையில. இதே 18 வருஷம் இருந்தா யோசிச்சு பாருங்களேன், 18 ஆண்டு காலங்கள் எங்கு பார்த்தாலும் புழுக்கள் நெறிகிறது. அப்படி ஒரு உடலை பார்த்தால் இதயமும் நாவை தவிர எல்லாம் அறிக்கிறது. 18 ஆண்டு காலங்கள் இவ்வளவு சிரமங்களுக்கு அடைந்த பிறகும் கூட ஒரு நபியாக இருப்பவர்கள் இவ்வளவு சிரமத்துல ஒரு நாள் கூட நான் நபியாச்சு என்னையே இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துற என்று அல்லாஹ்வை பற்றி குறைப்பட்டு கொண்டதே இல்லை. நமக்கு 2 நாளைக்கு மேல 3 நாள் காய்ச்சல் வந்துருச்சு, அல்லது ஒரு நோய்க்கு அடுத்தடுத்து மனைவி பிள்ளைகள் என்று அடுத்தடுத்து நோய் வருகிறது. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் தான் கரெக்டா தொழுகிறேன், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது? தொழுகாதவனா நல்லா இருக்கானே, நான் தான் முதல் ஸ்டெப்ல நிக்கிறேனே, நான் இவ்வளவு தொழுது இவ்வளவு துவா செஞ்சு இவ்வளவு செஞ்சு சதக்காவெல்லாம் செஞ்சு ஏன் எனக்கு இது மட்டும் இப்படிலாம் வருது என்று அல்லாஹ்வின் மீதே குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய மனோநிலை வாயால் வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் மனதுக்குள் எண்ணம் ஓடுகிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவனாக. ஒரு 18 ஆண்டு காலங்கள் இவ்வளவு சிரமங்களை அடைந்த பிறகும் கூட ஒரு நபியின் வாயில இருந்து கடைசியாக அந்த உச்சத்தில் நாக்கும் லேசாக புழுக்கள் அரிக்கிற சமயத்தில் அவர்கள் என்ன துஆவை செய்தார்கள் என்பதை குர்ஆன் குறித்து வைத்திருக்கிறது. என்ன துஆ செய்கிறார்கள்? ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், எனக்கு இப்பதான் கஷ்டமே வந்திருக்குங்கறாங்க. அப்ப 18 வருஷம் பட்டதெல்லாம் ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, எனக்கு இப்போது சிரமம் தொட்டு விட்டது என்கிறார்கள். அடுத்த வார்த்தையை கவனித்து பாருங்கள், என் நோயை நீக்குவாயாக, என் கஷ்டத்தை போக்குவாயாக என்று அவர்கள் கேட்டதாக குர்ஆனில் இல்லை. அவர்கள் கேட்ட வார்த்தை அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன். வார்த்தையை நிறைவு செய்து விட்டார்கள். ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, எனக்கு சிரமம் தொட்டு விட்டது, தீண்டி விட்டது. நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், என் நிலை என்னன்னு உனக்கு தெரியும் என்று அவர்கள் வார்த்தையை நிறைவு செய்கிறார்கள். என்னுடைய கஷ்டத்தை போக்குவாயாக, நோயை நீக்குவாயாக, ஆபியத்தை தருவாயாக என்று கூட அவர்கள் கேட்கவில்லையே. என் நிலை என்னன்னு எனக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும்.
இந்த வார்த்தையை அல்லாஹ் பிடித்து விட்டதால் இதை அல்லாஹ் ரொம்ப வர்ணித்து அவரை பேசுகிறான். யோசிக்க வேண்டிய செய்தி, இவ்வளவு உச்சத்தில் அவர்களை இருப்பதையெல்லாம் பறித்ததற்கு பிறகும் கூட ஒரு நபியினுடைய வாயிலிருந்து யாரெல்லாம் ஏன் என்னை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கிற, நான் என்ன செஞ்சேன் நானு என்று ஒரு வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வரவே இல்லை. இவ்வளவு சிரமத்திலேயும் என்னை இந்த நிலையில் வைத்து பார்க்க அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹுடைய நாட்டம், அதை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று பொருந்திக் கொண்டார்கள். இன்னஹு அவ்வாப். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த நபியினுடைய நிகழ்ச்சியின் குறித்து அவர்களிடத்தில் இருந்த குணம், எவ்வளவு சிரமங்களை தந்த போதும் தன் ரப்பையே முன்னோக்கி இருந்தார்கள், வேறு எந்த பக்கமும் கவனம் திரும்பல. சிரமங்கள் வருகிற போது நமக்கு யதார்த்தத்தில் எப்படி போகும் கவனம் என்றால், இவனால தான் வந்துச்சு, அவனால தான் வந்துச்சு, அவன் வந்துட்டு போனதுல எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது என்று யாரோ ஒருவரை குற்றம் சுமத்தி கொண்டிருப்பது என்பதை கடந்து ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இது என்னுடைய ரப்பின் நாட்டம், இவன் விருப்பம், அதற்கு தகுந்தாற் போல நான் என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன், நான் ஒரு அடிமை என்று அவர்கள் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டார்கள் அல்லவா. அதை அல்லாஹ் வர்ணித்து இன்னஹு அவ்வாப், அவர்கள் அல்லாஹ்வையே முன்னோக்கி வாழ்ந்தார்கள், வேறு பக்கம் கவனம் செல்லல என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டுகிறார். இது ஒரு நபியின் வாழ்க்கையில் இருப்பதையெல்லாம் பறித்ததற்கு ஒரு உதாரணம். இருப்பதையெல்லாம் பறித்தார்கள், பறிக்கப்பட்டது. அது போன்ற பிள்ளைகள் போனார்கள், செல்வம் போனது, வீடுவாசல் போனது, உற்றார் உறவுகள் போனது, எல்லாம் தனியாக அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட போதும் அவருடைய கவனம் முழுக்க முழுக்க தன் ரப்பை தவிர வேறு எங்க பக்கமும் கவனம் திரும்பல. இது ஒரு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கை குறித்து சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நிஅமல் அப்து, என்னுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த அடியார்களில் மிக நல்ல அடியார், ஆகச் சிறந்த அடியார் என்று அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையை அல்லாஹ் இன்னொரு நபிக்கும் அல்லாஹ் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறான் குர்ஆனில், நிஅமல் அப்து. அது வேறு யாருக்கு என்றால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது நேர் ஆப்போசிட். இவர்களை இருந்ததை எல்லாம் பறித்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு எல்லாவற்றையும் கொடுத்து அழகு பார்த்தார். உச்சகட்டமாக சில நபர்களுக்கு ஒரு 2 ப்ராப்பர்ட்டிக்கு 3 ப்ராப்பர்ட்டி, 2 நிலம் இருக்கு, ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு வாடகை வருது, 4 கடை ஓடுது என்றாலே அவரை கையில பிடிக்க முடியறதில்லை. அப்பாயின்மெண்ட் வேணும், நான் யாரு தெரியுமா, என்னுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா, என் பேர் வரல, இப்படி எல்லாம் நம்மை பெரிதுபடுத்திக் கொள்கிறோம் அல்லவா. நாம் யார் என்பதாக தன்னைத்தானே பெரிதுபடுத்திக் கொள்கிற மனோநிலை வருகிறது அல்லவா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்படி அல்ல. டோட்டல் வேர்ல்டு, ஒட்டுமொத்த உலகமும் அவர்களின் கைகளில் அல்லாஹ் வழங்கியிருந்தார். ஒட்டுமொத்த உலகமும், மனித குலம் மட்டுமல்ல, ஜின்னினமே அவர்களுக்கு கட்டுப்படுகிற வாய்ப்பையும் சேர்த்து தந்தார். ஒரு மகத்தான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு ஊருக்கு சிற்றரசராக இருப்பவரே, ஜமீன்தாரியே, அவர் என்னமோ தனக்கு எல்லாம் வந்து விட்டதை போல ஒரு இருமாப்பு அவருக்கு வருகிறது அல்லவா. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்க்கையில் அப்படி ஒரு செய்தி இடம்பெறவே இல்லை. உச்சகட்டமாக அல்லாஹ் அவர்களுக்கு உலகத்தினுடைய முழு அதிகாரமும் அவர்களின் கையில் வழங்கப்படுகிறது. ஒரு எகிப்து நாட்டினுடைய அதிகாரத்தில் ஃபிரௌனை அனுப்பி அவர்கள் ஃபிரௌனுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்த உடனே, அலைஸலி முல்கு மிஸ்ர், எகிப்து நாடு என் கையில் இருக்கு, ஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, ஓடுற ஆறுனா என்னுடைய உத்தரவுப்படி தான் ஓடுது என்று அவன் பெருமை அளித்தான். இது ஒரு ஃபிரௌன். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு நபி கையில் கொடுக்கப்படுகிறது. மனிதர்களை ஆளுவது என்பதை கடந்து ஜின்களையும் ஆளுகிறார்கள். ஜின்னை கூப்பிட்டு இதை செய், அதை செய், பள்ளிவாசலை கட்டு என்று சொல்கிறார்கள். சொந்த வேலையெல்லாம் மனித குலம் கடந்து ஜின்கள் எல்லாம் வேலை செய்கிறது. மட்டுமல்ல, உல்லிம்னா மன்திகத்தை, எல்லா பறவைகளோடும் பேசக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருக்கிறார்கள். அவ்வப்போது அவர்கள் பறவைகளை கூப்பிட்டு, காகத்தை கூப்பிட்டு, உன்னை எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான் சொல்லு, புது பறவையை கூப்பிட்டு, உன்னை எதுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான், உன்னை படைத்த நோக்கம் என்ன, நீ எதுக்காக இந்த உலகத்துல வாழ வந்திருக்க என்று, உன்னை எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று ஒவ்வொரு உயிரினத்திடமும் பேசுவார்கள். ஒவ்வொரு பறவையையும் கூப்பிட்டு கணக்கு கேட்பார்கள். இவ்வளவு அதிகாரத்தை அல்லாஹ் தந்திருந்தார். நினைத்த மாத்திரத்தில் ஹுது பறவையிடத்தில் லெட்டரை கொடுத்து, நீ கொண்டு போய் அங்க சபா நாட்டில் கொடுத்துட்டு வா, அவங்க என்ன சொல்றாங்க நீ கேட்டுடுவா என்று அவர்கள் பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரம் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கப்படுகிறது.
மட்டுமா ஹுதுவுஹா ஷஹ்ருன் வ ரவாஹுஹா ஷஹ்ருன். காற்று அவர்களுக்கு வசப்படுத்தப்படுகிறது. ஒரு காற்றை கூப்பிட்டு நீ இவரை கூட்டிட்டு போய் நேர டெல்லியில விட்டுட்டு வா, நீ கொண்டு போய் இங்க பலஸ்தீன் அவரை விட்டுட்டு வா, அவர் அங்க இருக்காரு அவரை கூட்டிட்டு இங்க வா என்று காற்றுக்கு ஆணையிட்டால் காற்று அவர் சொன்ன வேலையை அப்படியே செய்துவிடும். காற்று அதிகாரத்திலே அல்லாஹ் வழங்கி இருந்தான். மனித குலத்தை கடந்து, ஜின் இனத்தை கடந்து, பறவை இனத்தை கடந்து காற்றை கூட அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருந்தான் ஒரு நபிக்கு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு. மனித குலம் மட்டுமல்ல, அகில உலகத்தினுடைய முழு அதிகாரம் அவர்களின் கைகளில் கிடைத்திருந்தது. சின்ன சின்ன உயிரினங்கள் என்ன பேசிக்கொள்ளும் என்பதை கூட அல்லாஹ் அவருக்கு பேசுவதையும் கேட்பதையும் அல்லாஹ் ஒரு பாக்கியமாக தந்திருந்ததாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். ஒரு 3 மைல் தூரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படையினரோடு போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போய் கொண்டிருக்கிற இடத்திலிருந்து ஒரு 3 மைல் தூரத்தில் எறும்பு, அது எறும்பு இயல்பாகவே மதிநுட்பம் நிறைந்தது. அதற்கு அல்லாஹ் ஒரு உத்தரவுக்கு சரியாக கட்டுப்படுகிற ஒரு பேராற்றலை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். என்றைக்காவது எறும்பு லைன்ல போகும்போது குறுக்கிட போற பழக்கம் இருக்குதா பாருங்க? இருக்காது. அது வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாய் சரியாக செல்லும். நம்ம இந்த குறுக்கில போறது, ஓவர் டேக் பண்றதுலாம் அதுக்கு தெரியாது. அது சரியாக நடந்து கொள்ளும். எனவே அல்லாஹ் அதற்கு ஒரு சூறாவையே, சூரத்து நம்லு என்று எறும்பு என்று பெயர் வைத்து அல்லாஹ் அதை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அது சொன்னவை சொன்னபடி செய்யும். உத்தரவை மீறவே மீறாது. தலைமைக்கு கட்டுப்படும். சொன்னால் சொன்னதுதான். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது என்ற அதிகாரத்தை மீறுவது எனக்கு புதுசா வேறொரு இயக்கம் அப்படின்னா போகாது. சொன்னபடி செய்யும். அதை அல்லாஹ் அதை பாராட்டி 3 மைல் தூரத்தில் ஒரு எறும்பினுடைய தலைவி ஒன்று, அதற்கு கீழே ஆயிரக்கணக்கான எறும்புகள் இறை தேடிக் கொண்டிருக்கிறது. தனக்கான இரையை தேடிக்கொண்டிருக்கிறது. 3 மைல் தூரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படை வந்து கொண்டிருக்கிறது. எறும்பு சொல்கிறது, யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினகும் லா யஹதிமன்னகும் சுலைமானு வ ஜுனூதுஹு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படை வந்து கொண்டிருப்பதை பார்த்து, எறும்புகளே சீக்கிரமா உங்க புற்றுக்குள் உள்ளே செல்லுங்கள், உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அவங்களுடைய படைகளும் வந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு உருவத்தில் சிறிய, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கடன் மிதிச்சுட்டு போயிடுவாங்க. சற்று இறந்து போய் விடுவீர்கள். அதனால் உடனடியாக நீங்கள் உங்களுடைய புற்றுக்குள்ளே செல்லுங்கள், இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். ஒரு எறும்பு பேசுகிறது. இந்த எறும்பு பேசுவதை 3 மைல்களுக்கு அப்பால் இருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காதால் கேட்கிறார்கள். நம்ம கேட்கறது என்ன, எறும்பு சத்தம் வந்து இந்த மைக்கில் கேட்கிற மாதிரியா கேட்க போகுது? அதுவே உருவத்தில் சிறியது, அதுவாய் அதை விட சிறியது. அந்த வாயிலிருந்து வருகிற வார்த்தை எத்தனை டெசிபல்னு யோசிக்கவே முடியல. அல்லாஹ் இதை தெளிவுபடுத்தி பேசுகிறான். ஒரு எறும்பு பேசி அந்த சத்தத்தை கேட்டவுடன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3 மைல்களுக்கு அப்பால் இருந்து சிரிக்கிறார்கள். சிரித்தார்கள், புன்முறுவல் பூத்தார்கள் என்று அதை பாராட்டி பேசி இருக்கிறான். அதற்கடுத்து ஒரு அழகான செய்தியை சொல்கிறான். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை தந்து ஒரு எறும்பு பேசுவதை கூட காதால் கேட்கிற பாக்கியம் கிடைத்த பிறகு நான் யார் தெரியுமா, நான் பிரம்மாண்டமான அதிகாரி, அரசன் என்று அவர்கள் வாயிலிருந்து வரவில்லை. கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு கொடுத்திருக்கிறியே, அதுக்கு நன்றி செலுத்தக்கூடியவரா என்னை ஆக்கிவிடு என்று கேட்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உச்சகட்டமாக இவ்வளவு அதிகாரத்தை, இவ்வளவு பெரிய பறந்து பிரிந்த ஆளுமையை அவர்களுக்கு தந்த போது கூட அவர்கள் என்ன வார்த்தையை அதிகம் பயன்படுத்தியதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் என்றால், ஹதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனின் பேரருள். பச்சையா அதுக்கு தமிழ்ல சொல்றது அந்த என் ரப்பு கொடுத்த பிச்சை என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அவன் கொடுத்தது நான் பயன்படுத்துகிறேன், இது என்னுடைய அமானிதம் என்பதை தவிர என்னுடையது என்ற பார்வை அவர்களிடத்தில் ஒருபோதும் வரவே இல்லை, ஒருபோதும் வரவே இல்லை. அவ்வளவு அதிகாரம், செல்வம், செல்வாக்கு, செழிப்பு, ஆட்சி, ஆளுமை எல்லாம் இருந்தும் இல்லாததை போல் கருதினார்கள் அல்லவா? அதுதான் அவர்களை அவரது உச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது. எனவே அல்லாஹ் அவர்களை குறித்து நிஅமல் அப்து, என்னுடைய அடியார்களில் மிக நல்ல அடியார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு அடிமைக்கு எவ்வளவு சிந்தனை இருக்க வேண்டும் என்றால், அவருக்கு செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், திறமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அல்லது அவருக்கு ஆளுமையும் அதிகாரமும் பதவியும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை தன்னுடைய அமானிதமாக கருத வேண்டும்.
என்னோட ரப்பு என் கையில கொடுத்திருக்கிற அமானிதம், இதை நான் சரியா பயன்படுத்திக்கணும் என்பதை தவிர நான் யார் தெரியுமா, எனக்கு இருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா, எங்க கையில இருக்கிற பணம் என்ன தெரியுமா, நான் என் பணத்தை வச்சு எதை வேணாலும் செய்வேன், அந்த பார்வை ஒரு அடியானுக்கு ஒருபோதும் வரக்கூடாது. உதாரணத்திற்கு சில செய்திகளை சொல்வார்கள் மார்க்க அறிஞர்கள். ஒரு மனிதர் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற கேஷியர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கேஷியர், காசாளர். அவரை சுற்றி நிறைய 500 ரூபாய் நோட்டு கட்டுகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். வருவோர் போவோருக்கெல்லாம் காயின்களை வாங்கிக் கொண்டு, பாஸ்புக்கை வாங்கிக் கொண்டு கொடுத்து கொண்டே இருப்பார். அவரை சுற்றித்தான் அவ்வளவு பணமும் இருக்கும். ஆனால் அவர் பணக்காரரா என்றால் பணக்காரர் இல்லை. லட்சங்கள், பண லட்சங்கள் இருக்கும். ஒரு 50 லட்சமோ 1 கோடி கூட அவர் சுத்தி இருக்கும். எல்லா பணமும் சுற்றி இருக்கும். அந்த அறைக்குள் அவர் இருப்பார். கேட்பவருக்கெல்லாம் கொடுப்பார். ஆனா அவர் ஏன் பணம் நினைக்க முடியாது. நினைத்தார்னா அந்த இடத்துல அவர் இருக்க முடியாது என்பது யதார்த்தம். அவரை சுற்றித்தான் அங்கே அந்த பணம் இருக்கும். அவர் வருவோருக்கெல்லாம் வழங்கி கொண்டே இருப்பார். இது அவரோடது, அது அவரோடது, இது என் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அமானிதம் என்று கருதுவார். அது போலத்தான் ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒருவருக்கு அல்லாஹ் லட்சங்களை கொடுத்தாலும் அதை அல்லாஹ் கொடுத்ததாக பார்க்க வேண்டும். கோடிகளை கொடுத்தாலும் அதை அல்லாஹ் கொடுத்ததாக பார்க்க வேண்டும். அது அமானிதம். ஒரு கேஷியர் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பொருள் இது என்னுடையது அல்ல, என் கையில இருக்கிற அமானிதம். கேட்டதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. அதுக்கான அதிகாரமும் உனக்கு பாசு அங்கீகாரம் இருந்தா கொடுப்பேன், இல்லைன்னா என்னுடைய என் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கு, கொடுக்க மாட்டார். அதுபோல் தான் ஒரு அடியானின் கைகளில் லட்சமோ கோடியோ முழு உலகமோ பாதி உலகமோ 2 வீடோ 1 வீடோ எது இருந்தாலும் அவர் எப்படி கருத வேண்டும் என்றால், இது என்னுடையதல்ல, இது என் ரப்பு எனக்கு கொடுத்த அமானிதம். இந்த பார்வைதான் ஒரு அடியானின் சிந்தனையில் எப்போதும் இருக்க வேண்டும். கொஞ்சம் கிடைத்தவுடன் அவர் ஆடுகிற ஆட்டம் இருக்கிறது, நான் யாரு தெரியுமா என்ற அந்த பார்வை மிக ஆபத்தானது. எனவே அல்லாஹ் இந்த 2 நபிமார்களை முன்மாதிரியாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறான். உலகத்திலே இருப்பதையெல்லாம் அருட்கொடைகள் எல்லாவற்றும் பறிக்கப்பட்டாலும் அவர் தன் ரப்பை தவிர வேறு பக்கம் கவனம் போகக்கூடாது. அதற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முன்னுதாரணம். நோயில் பாதிக்கப்பட்டார்கள், வாட்டி வதைக்கப்பட்டார்கள், குடும்பம் எல்லாம் உறவுகள் எல்லாம் ஒதுக்கின, ஊரே ஒதுக்கியது, நோயில் 18 ஆண்டு காலங்கள் சிரமப்பட்டார்கள். இவ்வளவு சிரமத்திற்கு பிறகு கூட ரப்பே என்னை இப்படித்தான் வைக்கணுங்கிற உன்னுடைய திட்டம் என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பொருந்திக் கொள்கிறேன், நான் உன் அடிமை, ஏன் இப்படிலாம் வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பார்வை. ஒரு மனிதரின் வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமும் மாறி மாறி வரும். எல்லோரும் ஒரே ஸ்டேஜில் இருக்க முடியாது. இருக்கிற வியாபாரத்தின் நஷ்டம் ஏற்படலாம், நன்றாக இருக்கிற ஆரோக்கியத்தில் நோய் ஏற்படலாம், நன்றாக போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் சில அசம்பாவிதங்கள் ஏற்படலாம். ஏற்றமும் இறக்கமும் மனித வாழ்க்கையில் சகஜம். அது அப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏற்றம் வருகிற போதும் அவர் வாழ்க்கையிலே அல்லாஹ் கொடுத்தான் என்கிற பார்வை வர வேண்டும். இரக்கத்தில் அல்லாஹ் நோயை கொடுத்தோ சிரமங்களை கொடுத்தோ பொருளாதார நெருக்கடியை கொடுத்தோ இருப்பதையெல்லாம் பறித்தாலும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பார்வை வர வேண்டும். கொடுக்கிற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் பார்வை, எடுக்கிற போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தின் பார்வை. இந்த 2 பார்வையும் தான் ஒரு மனிதனை ஒரு மனிதனாக அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு சிறந்த அடிமை என்ற பார்வையை உருவாக்கும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அடிமைக்கான சிந்தனையை ஒவ்வொரு சஹாபியின் இதயத்திலேயும் ஊட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. மதீனா மாநகரத்தினுடைய பிரம்மாண்டமான ஜனாதிபதி ஒரு பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி ஆடு உரிக்க தெரியல, அவர் தாறுமாறாக அவர் உரித்து கொண்டிருக்கிறார், தோலை உரிக்க தெரியாம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தள்ளு அப்படின்னு தள்ளி வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை உள்ளே விட்டு முழங்கை வரை உள்ளே போகும் வரை உள்ளே விட்டு தோல் உரிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஆட்டு தோல் உரிக்கிற கற்றுக் கொடுத்த வர நபியா? குர்ஆனையும் ஹதீஸையும் விளக்கம் சொல்ல வந்த நபி யாரோ ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவர் கற்றுக் கொடுன்னு சொல்லாமல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல, நேரே களம் இறங்கி விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை உயர்ந்த நபியாக அல்லாஹ்வே வைத்திருந்தான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அந்த சய்யிது உல்தி ஆதம், மனித குலத்தினுடைய தலைவராக என்னை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். வலா ஃபக்ர, எனக்கு அது பெருமை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சேர்த்தே தான் இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள். இவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அகில உலகத்தின் பரந்துபட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். ஆனாலும்
அந்த ஒட்டு போட்ட ட்ரெஸ் அவங்க மாத்திக்கவே இல்லை. அவர்கள் ஒதுங்குவது என்பது மரத்தடி நிழலில் மட்டும்தான். ஒரு மரத்தடி நிழலில் பிரம்மாண்டமான 10 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் பரப்பளவினுடைய ஜனாதிபதி ஒதுங்குகிற ஓய்வெடுக்கிற இடம் ஒரு மரத்தடி நிழல். அவர் போட்டிருக்கிற ஆடை ஒட்டு போட்ட ஆடை. ஒண்ணு தெரியுங்களா, மிகப்பெரிய பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமின் ஆளுமைக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வருகிறது அல்லவா, அப்போது அந்த ஆளுமையின் போது, அந்த வெற்றியின் போது பைத்துல் முகத்தஸின் சாவியை பெறுவதற்கு போகிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே ஒட்டு போட்ட ஆடையோடு தான் போறாங்க. இதே ஒட்டு போட்ட ஆடையோடு. இன்னொரு விஷயத்தை நினைவில் வையுங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கைகளில் இவ்வளவு அதிகாரம் வந்த போது அதுக்காக வேண்டி ரொம்ப கீழே இறங்கி போயிடணும், எதை வேண்டாலும் செய்யணும் அப்படிங்கிறதல்ல. தான் ஒரு தலைவர் என்ற மதிப்பு மரியாதை மக்களின் மனதில் இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம சொல்ற வார்த்தையை கேட்பாங்க. இவர் நம்ம ஆளு தானே, நம்ம ஜனாதிபதி தானே, தோல்ல கோல் போற அளவுக்கு அவ்வளவு கீழ் இறங்குவது என்பது பொருள் அல்ல. எனவே தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அடிக்கடி இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அயுனின் நாஸி கபீரா. எவ்வளவு அழகான வார்த்தை. யா அல்லாஹ், என் பார்வையில என்ன ஒரு தாழ்மையானவராக காட்டு. நான் ஒரு பெரிய ஆளு, நான் பெரிய ஜனாதிபதி அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சிந்தனை வரக்கூடாது. நான் ஒரு சாதாரண மனிதர், ஒரு பாவப்பட்ட அடிமை என்ற சிந்தனை என்னுடைய இதயத்தில் வர வேண்டும். மக்களுடைய பார்வையில் நான் ஒரு ஜனாதிபதி என்ற மகத்தான பார்வை அவர்கள் இதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். அப்பதான் ஜனாதிபதினால ஒரு டெரரா பார்வை வரும், பார்த்தாலே பயம் வரும், அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற சிந்தனை வரும். மீறினால் என்னென்ன தண்டனை வரும், பனிஷ்மெண்ட் வரும் என்ற பயம் அவருடைய இதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். அதே சமயம் தன்னுடைய இதயத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு நான் ஒரு சாதாரண அடிமை, நான் உன்னுடைய பாவப்பட்ட அடிமைகள் ஒருவர் என்று தான் அவர்கள் கருதுவார்கள். ரோட்ல இரவு நேரத்தில் போகிறார்கள், ஒரு இடத்துல ஒரு பெண்மணி சத்தம் கேட்குது, என்னென்று விசாரிக்கிறாங்க. விசாரித்த போது பிரசவம் பார்க்கிற நேரம் வந்துருச்சு. யாருன்னா, என் மனைவிக்கு தான் பிரசவம் நேரம். இங்க ஜனாதிபதினு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனை தெரியுமா அப்படின்னு பேசுறாரு. இவர் ஜனாதிபதி என்று தெரியாமலே அவர் சொல்கிறார், உனக்கு என்னப்பா பிரச்சனை? பிரசவம் பார்க்கறதுக்கு ஒரு செவிலியர் இல்ல, யாரும் துணைக்கு இல்ல, நடுராத்திரி நான் என்ன செய்வேன்? உடனே வீட்டுல போய் தன்னுடைய மனைவியை கூட்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு கூட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து பிரசவம் ஆக்குவதற்கு அந்த பெண்ணை அனுப்பி வைத்தார்கள். ஒரு ஜனாதிபதியின் மனைவி அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கிறார். பிரசவம் பார்த்து குழந்தை சத்தம் கேட்கிறது. பெண்மணி உமர் ரலியல்லாஹுவின் மனைவி அறைக்குள் இருந்து, அந்த வீட்டுக்குள்ள இருந்து சொல்கிறார், அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அவர்களே, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்போதுதான் அவருக்கு பதற்றம் வருகிறது. ஆஹா, இப்போது பிரசவம் பார்த்திருப்பது ஜனாதிபதியின் மனைவியா? அப்போது என் முன்னால் இருப்பது ஜனாதிபதியா? யோசித்து பாருங்கள். உடனே யாரது, யார் இருக்கா ஊர்ல? எந்த அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. தன் மனைவியை கூப்பிட்டு பிரசவம் பார்க்கிற ஒரு நர்சு வேலையை பார்க்க வைக்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. இதுவெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், பொறுப்பின் உச்சத்திலும் பதவியின் உச்சத்திலும் செல்வாக்கின் உச்சத்திலும் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்கிற போதும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த அந்த அழகான பார்வை, நான் ஒரு அடிமை, அந்த பார்வை நமக்கு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்துல எவ்வளவு நெருக்கமாக பெற்றிருந்தார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு பின்னால இன்னும் எவ்வளவு காலம் உங்க கூட இருக்க போறேன்னு தெரியல. லா அத்ரி மா பகாஇ ஃபீக்கும் ஃபக்தது பில்லதீன மின் பாதி அபூபக்கர் வ உமர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் எவ்வளவு காலம் உங்க கூட இருக்க போறேன்னு தெரியல. எனக்கு பின்னால ஏதாவது சட்ட சிக்கல் வந்தா யாரை நீங்க அணுகணும்னா அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, ரெண்டு பேரையும் கை காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் தனக்கு பிறகு என்று ஒரு அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. அப்படியானால் எவ்வளவு திறமைகளையும் பக்குவத்தையும் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில ரகசியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா ரலியல்லாஹு ஒரு சஹாபி, அந்த சஹாபியிடத்தில் மட்டும்தான் கற்று தந்திருந்தார்கள். அந்த சஹாபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்க வாழக்கூடிய முஸ்லிம்களில் யார் உண்மையான முஸ்லிம், யார் முனாஃபிக், வெளியிலே முஸ்லிமாக உள்ளுக்குள் காபிராக வாழுகிற கருப்பு ஆடுகள் யார் என்ற ஒரு செய்தியை
அந்த சீக்ரெட் விஷயத்தை ஹுதைஃபா ரலியல்லாஹுக்கு மட்டும்தான் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்திருந்தாங்க. அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹுவிடத்தில் உமர் ரலியல்லாஹு அடிக்கடி போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்ல என் பேர் இருக்கான்னு தயவு செஞ்சு சொல்ல முடியுமா? யார், எப்படிப்பட்ட நபி, எப்படிப்பட்ட நபியினுடைய நெருக்கத்தை பெற்ற பெருமகனார் ஒரு அமீருல் முஃமினீன் ஹுதைஃபா ரலியல்லாஹுவிடத்தில் கேட்கிறார்கள். அந்த நயவஞ்சகர்கள், கருப்பு ஆடுகள், வெளியில முஸ்லிமாக காட்சி தருபவர்கள், அந்த பட்டியலில் என் பேர் இருக்கா, தயவு செஞ்சு சொல்ல முடியுமா என்றால், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற போதும் அவருடைய பார்வை எப்படி இருந்தது? இதுதான் அடிமைத்தனத்தினுடைய உச்சம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார், அறிவின் தலைவா என்று மகத்தான போற்றுதலுக்கு பெற்றவர். இவ்வளவு பாக்கியம் பெற்ற பிறகு ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க மதீனா நகரில். ஒருத்தர் இடையில குறுக்கல புதுசா வந்த இஸ்லாமானவர், அந்த ஊருக்கு புதுசு. அவர் கேட்கிறாரு, நீங்க யாரு மன்னன், நீங்க யாரு? இந்த கேள்விக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கலாம்? நான் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், ஹசன் ஹுசைனுடைய தகப்பனார். நான் யாரு தெரியுமா? ஒண்ணுமே சொல்ல. இங்க மதீனால ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஆனா இல்ல ரஜுல் மினல் முஸ்லிமீன், மதீனால இருக்கிற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை நானும் ஒருத்தர். இது எவ்வளவு கீழே இறங்கி அவர்களுடைய அந்த அணுகுமுறை இருக்கிறது, யோசித்து பாருங்கள். நம்முடைய அடிமைத்தனம் என்பது இந்த பார்வை நமக்கு வேண்டும். நம்ம எவ்வளவு உயர்த்தில் உச்சத்தில் போய்விட்டாலும், கொஞ்சம் செல்வத்திலும் இபாதத்திலும் கொஞ்சம் மேல் வந்து விட்டால் யாருமே மிகைக்க முடியாது என்ற பார்வை, அது ஒரு முஃமினுக்கான பார்வை அல்ல. இறுதியாக ஒன்றை நினைவுபடுத்துவோம். காபாவினுடைய உச்சி பகுதி, மேல் முகடு, அங்கெல்லாம் அடிக்கடி யாரும் ஏற முடியாது. மிக சிறப்பிற்குரியவர்கள் தான் அங்கே ஏற முடியும். அந்த தவாப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு தவாப் செய்கிறார்கள். தவாப்பு செய்து கொண்டிருக்கிற போது அழுகிற சத்தம், தேம்பி தேம்பி அழுகிற சத்தம் கேட்கிறது. இந்த கேள்வியை, சத்தம் கேட்கிறதை பார்த்துவிட்டு யார் என்று பார்ப்பதற்கு காபாவின் மேலே ஏறுவதற்கு படி அமைக்கப்பட்டிருந்த அன்றைய காலத்தில் ஏறி பார்க்கிறார்கள். யாரோ ஒரு இளைஞர் சஜிதாவில் தன் தலையை வைத்து கைகளை வைத்துக் கொண்டு சஜிதா துஆ செய்கிறார், அழுகிறார். யா அல்லாஹ், இந்த உடம்பு நரகத்திற்கு தீக்கிரைக்கு ஆளாகுமா? என் வயிற்றுக்குள்ளே நீ ஏதாவது கொதிக்கிற தண்ணீரை தான் நீ உணவாக தருவாயா? அந்த மாதிரி சூழ்நிலை ஆகுமா? அச்சோ, என்னுடைய நிலை என்னாகுமோ என்று தெரியவில்லையே என்று கதறி கதறி அழுகிறார். இதை பார்த்த ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு, பாவம், எந்த மனிதரோ தெரியலையே, இப்படி பெரும்பாவம் செஞ்சிருக்கார் போல, இவர் இப்படி தேம்பி தேம்பி அழுகிறாரு, யார் என்றும் புரியல. ஏன் சஜிதாவுடைய தலை இருக்கு, கை மறைத்து இருக்கிறது, யார் என்று அவர்களுக்கு அடையாளம் காண முடியவில்லை. சற்று நேரம் பொறுத்து விட்டு கீழே இறங்கி விட்டார்கள். தவாப் செய்கிற போது மேலே இருந்து கீழே இறங்குகிற சப்தம் வருகிற போது சற்றென்று யார் என்று பார்க்கலாம் என்று ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு முன்னால் போகிறார்கள். போகிற போது திகைப்பிலும் கடுமையான திகைப்பு. ஏனென்றால் அங்கே மேலே அழுது கொண்டிருந்தவர் இப்போது இறங்குபவர் யார் என்று தெரியுங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு. பதறி போய்விட்டு மன்னிப்பு கேட்கிறார்கள். அவருடைய காலை பிடிக்கிறார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நீங்க எவ்வளவு பெரிய மகான், ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஹுசைன் என்னை சார்ந்தவர் என்று பாராட்டப்பட்டவர், நான் உங்களை பத்தி தப்பா நினைச்சேன், யாரோ ஒரு பெரிய பாவி இப்படி எல்லாம் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன குறை? உங்க அண்ணா ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுடைய அம்மா அல்ல ரசூலுல்லாஹ்வுடைய ஈரல் கொலை துண்டு, உங்க அத்தா யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், நீங்க யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள, அவருடைய உமிழ்நீரை சுமந்தவர். இப்படி இருக்க நீங்க எப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஹுசைன் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ஓஹோ, நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை ஆயிட்டா நம்ம எப்படி வேணா நடந்தலாம் அர்த்தமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக ஆயத்து இறங்கின உடனே ஸல்லல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. ஃபாத்திமா அம்மா, எங்க அம்மா இருந்தாங்க, எங்க தகப்பனார் எல்லாரையும் பார்த்து, என் குடும்பத்தை பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமா, யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸக மினன் நார், ஃபாத்திமா, உன்னை நரக நெருப்பிலிருந்து நீ பார்த்துக்க, உன்னை காப்பாத்திக்க, நான் ரசூலுல்லாஹ் அதனால எங்களை காப்பாத்திடலாம், நம்ம என்ன பண்ணலாம் என்று அந்த பார்வை உங்களுக்கு வரக்கூடாது, உண்மை நரக நெருப்பிலிருந்து நீயே காப்பாற்றிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற போது, நான் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை என்பதற்காக நான் எப்படி அச்சமற்று இருக்க முடியும் என்றார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே பொருளாதாரத்திலோ, செல்வ செழிப்பிலோ, செல்வாக்கிலோ, பதவி பொறுப்புகளிலோ, இபாதத்துகளிலோ எவ்வளவு உச்சங்களை வந்தாலும் ஒரு அடிமையின் பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் ஒரு பாவப்பட்ட அடிமை,
அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட பல கோடி மக்களில் நானும் ஒருவர். என்னுடைய நிலை என்னாகுமோ, என்னுடைய நிலையை குறித்து தவறு பயமும் இருக்க வேண்டும், அதே சமயம் அல்லாஹ்வின் மீது ஆதரவும் இருக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு பார்வையில் தான் நம்முடைய இதயத்தில் அந்த உணர்வு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையிலேயே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறும்